ஆனால் போட்டித் தேர்வுகள் ஜெயிக்கும் போது நம்ம கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம்ல, அந்த கலர் ட்ரெஸ்ஸை எந்த கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த நேரங்களில் நம்ம வந்து போனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, நிறைய எஃபோர்ட் பண்ணுறாங்க. ஆனால் லக்குங்கிறது இல்லை. ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது தசாபதி இது நடக்குது அப்படின்னா ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கும், சப்போர்ட்டு கிடைக்காது. சரிங்களா? ஆனா அவங்களும் கிழக்கு பக்கம் திரும்பி படிக்கணும் அல்லது மேற்கு வடக்கு பக்கம் திரும்பி படிக்கணும். திரும்பி உட்காந்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மெமரி பவர் அதிகமாகும். வாஸ்துகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. இன்னைக்கு வந்து ஜோதிடத்துல நம்மளுக்கு வந்து விஷயங்கள் பேசுவோங்க. அப்போ குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க நல்ல ஒரு உத்வேகமாக இருக்கிறதுக்கு, ஒரு கெட்டிக்காரராக நம்மளுக்கு வர்றதுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 ரேங்க்குள்ள 5 ரேங்க்குள்ள நம்மளுக்கு வர்றதுக்கு, அப்போ நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ், அடுத்தது பர்சன்டைல், இந்த மாதிரி விஷயத்தில் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கு இது எல்லாமே கண்டிப்பாக அவங்களோட தனித்திறமை அப்படின்னு ஒன்று இருந்தாலும் லக்குங்கிறது வேணுங்க. அப்போ நீங்கள் தனித்திறமை இல்லை இருந்து அவ்வளோ தனித்திறமை ஒரு குழந்தைங்கிட்டலாம் இருக்குதுங்க. ஆனால் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியறதில்லை. அப்போது கொஞ்சமாவது லக்குங்கிறது வேணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒதுக்கீடுகள் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் அவ்வளோ சலுகைகள் கொடுக்குது, படிக்கிற விஷயங்கள் பேரண்ட்ஸு அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, நிறைய எஃபோர்ட் பண்ணுறாங்க. ஆனால் லக்குங்கிறது இல்லை. இந்த லக்குங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு ஒரு சூரியன் புதன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சேர்க்க இருக்கணும். அந்த குழந்தைங்க நல்லபடியாக நம்மளுக்கு படிப்பாங்க. சரிங்களா? அப்போது தசாபுத்தி நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ராகு 6, 8, 12 தசாபுத்தி நடக்காமல் இருக்கணும். இதெல்லாம் நடக்காமல் இருந்ததுன்னா அவங்களோட உத்வேகங்கள் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது தசாபதி இது நடக்குது அப்படின்னா ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கும், சப்போர்ட்டு கிடைக்காது. சரிங்களா? ஆனால் அது எந்த இடத்துல ராகு இருக்குது, எந்த இடத்துல கேது இருக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும். கேதுங்கிறது பெரிய ஞானக்காரங்க, நிறைய புக் எழுதுவாங்க, அதை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனாலும் நம்மளுக்கு வந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது, எந்த இடத்திலிருந்து நம்மளுக்கு வந்து அது பயணம் செய்கிறாங்க, எந்த இடத்திலிருந்து சூழ்நிலைகள் நடத்துது அப்படிங்கிற விஷயத்தை ஆய்வு செஞ்ச கூட நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிறந்த விஷயங்கள் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இது கரெக்டான டைமு, காலையில் நம்மளுக்கு வந்து எந்திரிக்கிற டைம், வேக்கப் டைம்னு சொல்லுவோம். சரிங்களா? வேக்கப் டைம் வந்து டைம் கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கு அடுத்தது எக்ஸாமுக்கு போகிறதுக்காக எக்ஸாம் டைம். சரிங்களா? எக்ஸாம் டைம் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். இந்த டைம் வந்து நம்ம கொடுப்போம். எந்த கலர்களில் நம்மளுக்கு வந்து ஒரு கர்ச்சீப்பு, எந்த கலர்களில், ஏன்னா ஸ்கூல் ட்ரெஸ் தான் போட்டு போவாங்க. ஆனால் போட்டித் தேர்வுகள் ஜெயிக்கும் போது நம்ம கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம்ல, அந்த கலர் ட்ரெஸ்ஸை எந்த கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த நேரங்களில் நம்ம வந்து போனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பண்ணுவோம். எப்பவுமே 1, 5, 9 அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளும் நல்லபடியாக இருக்கும். ஒரு லக்னம் அப்படின்னு இருக்கும்போது அந்த லக்னத்துக்கு 1, 5, 9 அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயத்த கொடுக்கும். சரிங்களா? அப்போ இது எப்பவுமே 1, 5, 9 இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எண்களாக பார்த்து இவங்களுக்கு எந்த எண்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கையில் எழுதுறது, அல்லது ஞாபகமாக வச்சுக்கிறது, அல்லது மெமரி பவர் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஆலோசனை கொடுத்தோம் அப்படின்னோம்னா கரெக்டான டைமில் நம்ம வந்து கிளம்புங்க. எந்த டைமில் நம்மளை வந்து காலையில் எந்திரிக்கிறது, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. சரிங்களா? எங்களோட குழந்தைங்களுக்கும் அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் சக்ஸஸ்ங்கிறது முக்கியம், போட்டித் தேர்வுகள் வந்து ஜெயிக்கிறது முக்கியம். ஆனால் இது எல்லாமே இந்த ஆய்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு அவங்க கிளம்பும் போது நம்மளுக்கு விஷயங்கள் கொடுக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ எஃபோர்ட் போட்டும், குழந்தைங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் நம்ம ஜெயிக்க முடியலன்னா கண்ட நேரத்துக்கு கிளம்புறது, கண்ட துணி போட்டு போகிறது, அப்புறம் எந்த நேரத்துக்கு வேணாலும் நம்ம கிளம்புறது, எந்த நேரத்துக்கு வேணாலும் காலையில் எழுந்திரிக்கிறது, அறக்க பறக்க 4 மணிக்கு 4:30க்கு 4:40 4:38க்கு இதுக்கெல்லாம் எந்திரிச்சுக்குவாங்க. அப்புறம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:38 8:40க்கு இதுக்கெல்லாம் கிளம்புவாங்க. அப்புறம் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? இது மாதிரிலாம் மோசமான டைம் பார்த்து நம்ம கிளம்புனோன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அதுக்குண்டான கால நேரம் நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அந்த கால நேர நிர்ணயத்தை வச்சு தான் நம்ம வந்து கிளம்புனோம்னா இந்த எக்ஸாமில் போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கிறதுக்கும்
படிப்பில் கெட்டிக்காரர் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வடகிழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரூம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். சரிங்களா? சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தைங்களாலும் சரி, படிப்பு நல்லா இருக்கும். அவங்களும் கிழக்கு பக்கம் திரும்பி படிக்கணும் அல்லது வடக்கு பக்கம் திரும்பி படிக்கணும். திரும்பி உட்காந்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மெமரி பவர் அதிகமாகும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உட்காந்து நம்மளுக்கு வந்து படிச்சாதான், ஏன்னா நம்மளுக்கு வந்து வாஸ்து பகவானோட தலை இதுதான். அப்ப மூளை வேலை செய்யற இடம் இதுதான். மூளை வேலை செய்யற இடத்துல உட்காந்து படிச்சோம்னா நம்மளுக்கு மிக சிறப்பா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடம் காலி இடமா கொடுக்கறது, அல்லது குழந்தைங்க ரூமா போடுறது, அல்லது பெரியவங்க ரூமா போடுறது. பெரியவங்க ரூம் கண்டிப்பா குழந்தைங்க போய் படுத்துக்குவாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து பெரியவங்க ரூமா குழந்தைங்க ரூமா இருந்ததுன்னா இது நம்மளுக்கு வந்து அப்படியே நீரோட மாதிரி சலசலன்னு நல்லா நம்மளுக்கு வந்து புரியும். வடகிழக்குல ரூம் போட்டு கண்டிப்பா கொடுத்தோம்னா நம்மளுக்கு குழந்தைங்க நல்லா கெட்டிக்காரறாங்க. அதனால பலங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கும். சரிங்களா? இதுதான் விஷயங்கள். இதுல ஏதாவது நம்மளுக்கு அந்த டைம் டியூனிங் மற்ற விஷயங்கள் ஏதாவது தேவைப்படுது, எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, ஆலோசனைகள் தேவைப்படுது, அல்லது எப்படி நம்ம வந்து குழந்தைங்களை இன்னும் பெருசாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டுச்சுன்னா பேரண்ட்ஸு தொடர்பு கொள்ளுங்க, குழந்தைங்களும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு கனவாக இருக்குது. அதனால வந்து நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவோம். சரிங்களா? மிக்க நன்றி, வணக்கம்.